ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான் ரோஸ் கார்டன் அப்டேட் தான். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் கிட்டத்தட்ட ரோஸை பற்றின வீடியோ போட்டே ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. எதனால் ரோஸ் வீடியோ அப்டேட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே ஃபீடுங்கிறது ரொம்ப கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு செடிக்குமே ஒரு பெஸ்டிசைட் கூட நான் அடித்து கிட்டத்தட்ட 2 மந்த்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ரெஸ்ட் மோடில் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியே இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வாட்டரிங் மட்டும்தான் நான் கொடுத்தது, வேறு எதுவுமே கொடுக்கல. அப்பப்போ மழையுமே மந்த்லி ஒன்ஸாவது பெய்கிற மாதிரி இந்த வருஷம் பெஞ்சதுனால எல்லாமே நல்லாவே தான் இருக்குது. இப்போதைக்கு என்னுடைய பிளான்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவுமே நான் ரொம்ப கண்டுக்கல, அப்படியே இருக்குது. ஆனாலுமே பூக்கள் இருக்குது, ஆனால் பட் குட்டி குட்டியாக தான் பூக்குது. ரொம்ப பெருசாக அதாவது அதனுடைய சீசன் டைமில் ப்ளூம்ஸ் வர மாதிரி இல்லை. நான் இந்த டைம் என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி மல்லிகைப்பூ செடி வந்து ஒரு சீசனுக்கு மட்டும்தான் அது ப்ளூம் ஆகும், மற்ற நேரங்களில் அது பிளான்ட் அப்படியே தான் நிற்கும். நம்ம அது எதுவுமே அதை மெயின்டெனன்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த இதில் தான் இந்த திருப்பு இதுவுமே இருக்கட்டும், அதே மாதிரி ரோஸையும் நம்ம ட்ரைன் பண்ணலாம். ஒரே ஃபீடை கொடுத்து எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த திருப்பி ஃபீடையே ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஃபீடுமே கிடையாது. ப்ளைன் வாட்டர், ஒரு ஹியூமிக் கூட நான் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு ஹியூமிக் கூட நான் ஏப்ரல் லாஸ்ட்டில் கொடுத்தது, அதுக்கப்புறம் எதுவுமே நான் கொடுக்கல. அப்படியே வாட்டரிங் மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ அதில் வளரக்கூடிய புல்லு மட்டும் பிடிங்கி எடுத்துடுறது. பூக்கள் அப்பப்போ தரோம், பட் அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே ப்ரூன் பண்ணி விட்டுருவேன். அந்த ப்ளூம்ஸை வந்து ரொம்ப இருக்க விடுறதில்ல, அப்படியே எடுத்துருவேன் நான். அவ்வளோதான் பண்ணேன். மற்றபடி பிளான்ஸ் எதுவுமே காஞ்சி போகலை. எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து, எனக்கு டைமிங்கே அதை பராமரிக்கிறதுக்கு கிடைக்கவும் இல்லை. ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரைன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுல விட்டுட்டேன். ஆனாலுமே நல்லாவே வளர்ந்துச்சு, சூப்பராகவும் வளர்ந்துருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும், எந்த ஒரு ஃபீடும் கொடுக்காமலே இவ்வளோ ப்ளூம்ஸ் அப்பப்போ பூக்கள் கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. இனிமேல் என்ன பண்ண போகிறேன் வரக்கூடிய நாட்களில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் தான் இந்த மண்ணையே கொத்தி விடணும். இது வரைக்கும் மண்ணை நான் எதுவுமே லூஸ் பண்ணி விடலை, எதுவுமே பண்ணலை. இனிமேல் தான் தொட்டியில் உள்ள மண் எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மாட்டு எரு ப்ளஸ் வேப்பம் புண்ணாக்கு, கொஞ்சமாக டிஏபி, இந்த 3ம் மிக்ஸ் பண்ணி, அதாவது 5 கிலோ மாட்டு எரு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து 50 கிராம் வேப்பம் புண்ணாக்கும் 50 கிராம் டிஏபியும் மிக்ஸ் பண்ணி எல்லா பிளான்ட்டுக்கும் ஒரு கை அந்த ரூட்லேருந்து தள்ளி நான் வச்சுடலான்ற பிளானில் இருக்கேன். ஆக்சுவலி நாளையிலேருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். இனிமேல் உங்களுக்கு ரோஸ் கார்டனுடைய அப்டேட் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் தான் இந்த ரோஸுடைய சீசன் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 1 மந்தில். ஸோ அதுக்கான கேர் நம்ம இப்போவே கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தா தான் அந்த சீசன் நல்லாவே கொண்டு போக முடியும். ஹோப் நல்லாவே வளரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன ஃபீட் கொடுக்குறேன், என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.